வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கத்தாழை பாதி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், சிவப்பு செம்பருத்தி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம். இது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து இல்லாத டைம் போட்டுக்கிறதுக்காக கட் பண்ணி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதை எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கோம். கொஞ்சம் வெந்தயம். வந்து இதில் 7 பொருள் எடுத்திருக்கேன். சரிங்களா? கத்தாழை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, மருதாணி, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், வெந்தயம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இதுலேயே நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கத்தாழை இந்தமாரி தோல் சீவிக்கலாம். சீவிட்டு அதே கத்தியில் வந்து நம்ம அப்படியே லைட்டாக சுரண்டி விட்டோம்னா ஜெல்லு மாரி வந்துடும். கட்டி கட்டியாக விழுகாமல் ஜெல்லு மாரி வந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம். வெந்தயத்தை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட போட்டிங்கன்னா கருகிரும். இப்போ அரைச்சி எடுத்தது வந்து அப்படியே பொழு பொழுன்னு பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம முடிக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். நல்லா முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, போட்டு காய்ச்சி போட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், அதில் இருக்கிற சாரில் இப்போவே நல்லா இறங்கியிருக்கு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தலைக்கு போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு 7 to 10 வெங்காயத்துக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 எண்ணம் 6 எண்ணம் போட்டால் போதும். இப்போ வெங்காயம் வந்து தண்ணி நல்லா வற்றுட்டோம். நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வந்துடும், வெளியில் வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். நுரைய வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நுரைய அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜெல்லு, நம்ம கத்தாழையிலேருந்து எடுத்த ஜெல்லு ஊற்றிக்கலாம். வந்து தலைக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட, முடி நல்லா வளரவும் செய்யும். இப்போ இதெல்லாம் காஞ்சு நுரைய அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெந்தய பொடி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. பாருங்கள் எவ்வளோ கலர் நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரட்டும். சிம்மில் தான் வைக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைமும் கூட காய்ச்சிக்கலாம், கெடாது. இப்போ வெந்தய பொடி போட்டுக்கலாம். முதல்லையே போட்டோன்னா அது கருகிரும், அதனால தான் லாஸ்ட்டாக போடுறது. சரிங்களா? எல்லா பொருளும் சேர்ந்து ஒரு 1 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து ஒரு 100 கிராம் அந்த மாதிரி தான் போடணும். அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும். எல்லா பொருளும் சேர்ந்து தான் 100 கிராம். 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 கிராம் பொருள் போடணும். சரிங்களா? எல்லாம் சேர்ந்து இப்போ 4 நாளைக்கு வந்து இப்படியே மூடி வச்சிடணும். 4ஆவது நாள் தான் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். சரிங்களா? 4 நாள் நல்லா ஊறணும் அதுலேயே. அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்களெல்லாம் இறங்கி நம்மளுக்கு எண்ணெய் நல்லதாக கிடைக்கும். இப்போ வந்து நான் பாட்டிலுக்கு வடிகட்டிக்கு போகிறேன். நான் வந்து 3/4 லிட்டர் 750 கிராம் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் கடையில் வேறு எண்ணெயெல்லாம் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செலவும் கம்மி தான், நம்ம வீட்லேயே பண்ணால். இது வெளியே வாங்கினோம்னா காசு ஜாஸ்தி ஆகும். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.